Good morning, children. Continue to have our class. Next part is mechanism of muscle contraction. Lord, help us to understand this contraction of the muscle concept without any doubt. In Jesus' name we pray, Amen. Muscle contraction, this is the most expected and necessary thing. If we have a muscle, it has to move, isn't it? Then only we can proceed our work. So, mechanism of muscle contraction, one of the best and universally accepted concept, the hypothesis is sliding filament theory. And this sliding filament theory was proposed by Andrew F. Huxley and Rolf Nudge in 1954. And according to this sliding filament theory, fixed length இருக்கிற overlapping actin and myosin filaments, they slide past one another in an energy requiring process, and that results in the muscle contraction. For example, we have seen this is myosin and this is actin. Myosin, actin. This myosin will overlap. Actin will overlap here above this myosin. Imagine this is myosin and this is actin. Actin is thin and myosin is thick. Yes, so it goes like this. Now imagine both are actin. It comes closer. This is in relaxed position. In contact position, it will come closer. And dark myosin will be here. Okay. This contraction causes the force. This shrinking muscle or contraction in the muscle causes the movement. Okay, contraction and the relaxation. And what special about this? The contraction of the muscle fiber, it is a remarkable process, helps in creating a force to move or to resist a load. ஒரு லோடை ஒன்று மூவ் பண்ணுறதுக்கு இல்லைனா என் மேலே வராத அப்படின்னு தடை பண்ணுறதுக்கு, ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கான்ட்ராக்ஷன் ஆஃப் த மசில் ஃபைபர் இஸ் ஹெல்ப்ஃபுல். Muscle contracting force is created, that is called muscle tension. Muscle contracting force create ஆகுது. அந்த மசிலில் கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ், that is called muscle tension. இப்போ லோட் இஸ் அ வெயிட்டாக இருக்கலாம் இல்லைனா ஃபோர்ஸாக இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க வந்து அடிக்க வராங்க, அவங்கள ரெசிஸ்ட் பண்ணவும் இந்த கான்ட்ராக்ஷன் இஸ் ஹெல்ப்ஃபுல். இல்லை அவாய்ட் பண்ண, எதிர்த்து போராடு அப்படின்னு தள்ளுறதுக்கும் இந்த மசில் கான்ட்ராக்ஷன் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ லோட் இஸ் அ வெயிட் ஆர் த ஃபோர்ஸ். வெயிட் ஆர் த ஃபோர்ஸ் that opposes the contraction of a muscle. சரி, இப்போ இதை கொஞ்சம் இலாபரேட்டாக படிக்கலாம். கான்ட்ராக்ஷன் அப்படின்னாலே கான்ட்ராக்ஷன் இஸ் ஈக்குவலன் டு கிரியேஷன் ஆஃப் டென்ஷன். டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ஷன் மசிலில். அண்ட் இட் இஸ் அன் ஆக்டிவ் ப்ராசஸ், ஏன்னா லாட் ஆஃப் எனர்ஜி இஸ் நீடட் ஃபார் திஸ். ரிலாக்ஸேஷன் இஸ் ஈக்குவல் டு ரிலீஸ் ஆஃப் டென்ஷன். கான்ட்ராக்ட் ஆகும்போது க்ளோஸராக வர ஆக்டின் ரிலாக்ஸ் ஆகும்போது அதனோட பொசிஷனுக்கு இப்படி போயிடும். ஓகே, this is a release tension, this is a release of tension. These two terms you have to be careful. Contraction another, creation of tension in the muscle. Relaxation another, release of tension created by the contraction. சரி, வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம் இதில் அப்படின்னா,
Muscle contraction is initiated by nerve impulse that is sent by central nervous system. யாரோ ஒருத்தவங்க அடிக்க வராங்க, ஏய் இவனை யாரோ அடிக்க வராங்க, ஓடு, தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து தான், பிரெயின்லேருந்து தான் வரும். இட் இஸ் இனிஷியேட்டட் பை நர்வ் இம்பல்ஸ். ஓகேவா? அண்ட் த்ரூ வாட்? த்ரூ மோட்டார் நியூரான். மோட்டார் நியூரான் மெக்கானிக்கலி நம்ம வேலை செய்கிறது, அந்த நியூரானில் இருந்து பிரெயின்லேருந்து ஒரு சிக்னல் ஒன்று பாஸ் ஆனாகி வருது. எங்கே பாஸ் ஆனாகி வரும், எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மசில்னு வச்சுக்கோங்களேன். நியூரான் நமக்கு தெரியும் எண்டு, இது வந்து டென்ட்ரைட்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரஃப் டயக்ராம். இது டென்ட்ரைட்ஸு, சைட்டானு, ஆக்ஸானு, இது நியூரான். இது இருக்கா? இது டென்ட்ரைட்டு, டெர்மினல் எண்டு. எஸ், இதில் தான் சினாப்ஸ் இருக்குது. ஞாபகம் இருக்கா? சினாப்டிக் நாப் இருக்குது. எஸ், இந்த சினாப்டிக் நாபு இந்த இடத்துல வந்து தொடும் பொழுது இங்கே ஒரு எக்ஸைட்டேஷன் நடக்குது. இந்த மஸ்குலர் ரீஜனில் இந்த நியூரான் வந்து தொடுது. ஓகே, இங்கே என்னதான் இங்கே பக்கத்தில் வந்தாலும் இங்கே ஒரு சினாப்ஸ் அப்படின்ற ஒரு கேப் இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போது இது வந்து மோட்டார் நியூரான். இந்த மோட்டார் நியூரானுக்கும் சார்கோலெம்மாவுக்கும், இது நம்ம இது தானே, மசில் தானே, மசிலோடைய அவுட்டர் லேயரை எண்டோபிளாஸ்மிக் இது பிளாஸ்மா மெம்பரேன்னு சொல்கிறோம் செல்லில். இது சார்கோலெம்மான்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த சார்கோலெம்மாவுக்கும் அவுட்டர் இதுலேயும் இங்கே இடப்பட்ட இடத்துல சினாப்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஜங்ஷன் இஸ் கிரியேட்டட். ஓகே, இப்போ அந்த ஜங்ஷனுக்கு பேர் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். ஏன் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன்னா, நியூரோ நர்வு, மஸ்குலர் இது மசிலு. ஸோ நியூரானுக்கும் மசிலுக்கும் இடையில இருக்கிற இடத்தை இந்த ஜங்ஷனை சொல்லும்போது நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன்னு சொல்கிறோம். இது எப்படி அப்படின்னா, இங்கே செல் இருக்கு. ஓகே, now from this synaptic knob, இதான் சினாப்ஸு மசில்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சினாப்டிக் நாபில் இருந்து ஒரு கெமிக்கல் சிக்ரேட் ஆகும். அந்த கெமிக்கலுக்கு நம்ம ஏற்கனவே ஒன்று படிச்சிருக்கோம், அசிடைல் கொலைன்னு சொல்லிட்டு 10th நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? திஸ் அசிடைல் கொலைன் இஸ் ரிலீஸ்டு ஹியர் அண்ட் திஸ் இனிஷியேட்ஸ் தி ஓப்பனிங் ஆஃப் த மல்டிபிள் சேனல்ஸ் இன் த சார்கோலெம்மா. சார்கோலெம்மாவில் நிறைய நம்ம தான் இவங்களை யாருன்னு சொன்னோம், சார்கோலெம்மாங்கிறவங்க, சார்கோலெம்மா ஆர் வாட்ச்மென்னு, செக்யூரிட்டின்னு சொன்னோம் இல்லையா? கேட்டு திறக்கிறவங்க இல்லை? இப்போ இந்த கேட்டு திறக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, கேட்ஸ் நிறைய இருக்குது. அந்த கேட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விடும். எது? இந்த அசிடைல் கொலைன் இங்கே ரிலீஸ் ஆகும் பொழுது. ஓகே, இப்போது ரிலீஸ் ஆகுது, ஒரு ஆக்ஷன் இங்கே நடக்குது அப்படின்னாலே நம்ம அதை வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல்னு சொல்கிறோம். நவ் ஆக்ஷன் பொட்டென்ஷியல் that travels along the T-tubules that triggers the release of the calcium ions. இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த T-tubules இங்கே ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இங்கே இருந்து calcium ions are released from the sarcoplasmic reticulum. இப்போ இங்கே சார்கோலெம்மா ஓப்பன் ஆகிடுச்சு. சார்கோலெம்மாவில் என்னது இருக்குது? இது அவுட்டர் லேயர் இல்லையா? இந்த செல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்னது? மசில் செல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கா? அந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வில் ரிலீஸ் CA கால்சியம் அயான்ஸை ரிலீஸ் பண்ணி விடும். எப்படி? இங்கே கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே ஓப்பன் ஆகின பட்சத்தில் இவங்க எக்ஸைட் ஆகிட்டாங்க, ஒரு இனிஷியேஷன் நடந்துருச்சு. அதனால் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், தட் இஸ் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து கால்சியம் அயான்ஸ் ஆர் ரிலீஸ்டு ஹியர். இப்போது கால்சியம் அயான்ஸ் இங்கே ரிலீஸ் ஆகும்போது the released calcium ions they bind to
troponin on the filaments. ட்ரோபோனனுங்கிறது நம்ம ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்னு நம்ம படிச்சிட்டோம் இல்லையா, அதை இது பைண்ட் பண்ணி விட்டுரும். எது? கால்சியம் அயான்ஸு. இப்போது ட்ரோப்போமயோசின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ட்ரோப்போமயோசின் தட் வில் அன்கவர் த மயோசின் பைண்டிங் சைட்ஸ் ஆன் த தின் ஃபிலமெண்ட். இப்போ நம்ம எங்கே வந்துடலாம் அப்படின்னா, இங்கே வந்துடலாம். இங்கே வாங்க. திக் ஃபிலமெண்ட்டு, இது ஆக்டினு, எஸ் மயோசின் ஹெட்டு, இது தின் ஃபிலமெண்ட்டு, இது ஆக்டினு. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு? ட்ரோப்போமயோசின் அன்கவர் பண்ணி விடுது மயோசினை. மயோசின் எங்கே இருக்குது? இந்த மயோசின். ஓகே, ஸோ ட்ரோப்போமயோசின் uncovers the myosin binding sites on the thin filaments. இந்த thin filamentsக்கு வர ஆரம்பிச்சிது. Now active site that are exposed to the heads of the myosin. இந்த myosin headக்கு இது expose ஆகிடும் to form the cross bridge. Able to get me children? இது தனியாக இருக்குது, இங்கே இருக்குது, இது தனியாக இருக்குது. இப்போ இது ரெண்டும் ஒன்றா சேரணும். இந்த ஒன்றா சேர்றதுக்கு தான் இவ்வளோ வேலையும் நடக்குது. எங்கே? அசிட்டைல் கொலைனு, அப்புறம் உடனே இவங்க எண்டோபிளாஸ்மிக் சார்கோலெம்மா ஓப்பன் த கேட்டு, அசிட்டைல் கொலைன் உள்ளே வருது. உள்ளே வந்த உடனே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்கிற சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் இருந்து கால்சியம் அயான்ஸ் ரிலீஸ் ஆகுது. இங்கே ரிலீஸ் ஆகும் பொழுது இந்த திக்கு ஃபிலமெண்ட்டு இங்கே ஓப்பன் ஆகி இங்கே போகுது. இதையும் ஆக்டினுக்கு வழி வகுத்து கொடுக்குது. ஸோ இங்கேயும் ஹெட் இருக்குது, இங்கேயும் ஹெட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ இப்படி படுத்துட்டு இருந்தது இப்படி எழுந்து நின்று ஒரு பிரிட்ஜ் மாதிரி, கிராஸ் பிரிட்ஜ் மாதிரி இங்கே உருவாயிடுச்சுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் டியூரிங் த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன். இப்போ என்ன ஆகுது? கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் டைமில் ஆக்டினோ மயோசினோ they form a protein complex called actomyosin அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீனை உருவாக்கி கொடுக்குது. இப்போ எனர்ஜி யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிக்குது. எனர்ஜி யூட்டிலைஸ் அப்படின்னாலே நமக்கு ஏடிபின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஏடிபி ஹைட்ரலைஸாக மாறி இன்ஆர்கானிக் பாஸ்பேட் ஏடிபியை கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குது. நவ் மயோசின் ஹெட்டு they rotate until it forms into 90 degree. இப்படி இருக்கிறது 90 டிகிரியாக உருவாக ஆரம்பிச்சிடும். அண்ட் 90 டிகிரி ஆங்கிள் வித் அ லாங் ஆக்சிஸ் ஆஃப் த filament. And in this position மயோசின் பைண்ட்ஸ் டு அன் ஆக்டின். கரெக்டாக ஆக்டினோட பைண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நவ் ஆஃப்டர் this activates the contraction and the relaxation. இந்த மாதிரி ஒவ்வொரு முறை ஒரு பவர் ஸ்ட்ரோக் போயிட்டு வரும் பொழுது இப்படி போய் ஒட்டும், அப்புறம் மாறிடும், இது முடிஞ்சிருச்சின்னு வந்துடும். அப்புறம் கால்சியம் அயான்ஸு திரும்பி சார்கோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு இல்லையா, அதுவே திரும்பி எடுத்துரும். அப்போ எனர்ஜி இங்கே போதுன்ற ஆயிரும். அப்புறம் இந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படியே செயல்பட ஆரம்பிச்சிரும். Okay, so you can see this here in the diagram. Okay, now the power stroke cross bridge tilting begins the myosin head and the hinge region till it forms the 90 degree angle to a 45 degree angle இங்கே மாற ஆரம்பிக்கும். ஏன்னா விஷயம் முடிஞ்சிருச்சு. And the cross bridge again it transforms into a strong high force bond which allows the myosin head to swivel na rotate பண்ண ஆரம்பிக்கும். rotate பண்ணி it is attached to the actin filament towards the center of the A band. இதுதானே A band. And myosin returns back to its relaxed state, releasing the ADP and phosphate ion. Now a new ATP molecule then binds to the head of the myosin and the cross bridge is broken. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. Again calcium ions will be taken back. இப்போ எனர்ஜி வேண்டாம். ஏடிபி ஏடிபியாக மாறினது மறுபடியும்
ATP-ஆகவே கன்வெர்ட் ஆகி coming back here. So cross bridge is broken. So at the end of each power stroke, each myosin head detaches from the actin, then rotates back to the binds to a new actin molecule to start another cycle. Okay, so when it is done, now this Z band, Z line irukliya, this Z line will contract, will go closer in the actin inge ulla varum. Okay, but there won't be no change in myosin. Actin மட்டும்தான் contract ஆகி போயிட்டு இருக்கும். Okay, hope you understood this. Go through this. It is very, 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 very important process. That is why slowly I have taught you, and learn and write this. Okay, you can see this here, whatever I taught you. This is a relaxed and this is a contracted form. Actin உள்ள வந்திருக்கு பாருங்க, middle line வந்து டச் பண்ணியிருக்கு பாருங்க. And this is relaxed form muscle. Is a contracted form of muscle. And you can see here schematic representation of muscle contraction. A muscle contracts initiated by CNS first, அப்புறம் acetylcholine causes action potential in the muscle fiber. Then it triggers the release of the calcium ions from the sarcoplasmic reticulum. அப்புறம் calcium ions, they combine with the troponin and tropomyosin, and that uncovers the binding sites of the actin, initiates the contraction. Then myosin binds sites on actin, exposed myosin head binds to the actin. Yeah, and myosin head executes the power stroke. Then actin filament slides towards the center of sarcomere. Signal from CNS stops. CNS போதும் கான்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு CNS சொன்ன உடனே calcium ion are pumped back into the sarcoplasmic reticulum. திருப்பி எடுத்துக்கும். So tropomyosin masks the binding site. இது which binds the binding site ன்னு கேட்கலாம், tropomyosin அப்படின்னு நீங்கள் சொல்லணும். Okay, and filaments pulled back to the original position, that is relaxation. Okay, now coming back to the types of skeletal muscle contraction. Two primary types of muscle contractions are there, children. One is isotonic contraction and the other one is isometric contraction. Okay, so types of contractions, actually they depend upon the length and the tension of the muscle fiber at the times of its contraction. ஒரு மசில் வந்து ஒரு சதை ஃபைபர் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறத பொறுத்து அதனுடைய லெங்க்த்தும் அதனுடைய டென்ஷனும் எந்த அளவுக்கு கான்ட்ராக்ட் ஆகுது, எந்த அளவுக்கு that takes the tension. So that is the basic criteria for the types. ஒன்று வந்து ஐசோடானிக் கான்ட்ராக்ஷன். ஐசோனா சேம், டான்னா வெயிட்டு, டன்னு வெயிட்டு, அதனால தான் ஐசோடானிக்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, சேம் ரெசிஸ்டன்ஸ், சேம் வெயிட் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அது ஐசோடானிக் கான்ட்ராக்ஷன்னு சொல்லணும். ஓகே, ஸோ இன் ஐசோடானிக் கான்ட்ராக்ஷன் இன் லெங்த் ஆஃப் த மசில் சேஞ்சஸ் பட் டென்ஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஹியர் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் இஸ் அன்சேஞ்ச்டு. என்ன ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அது மாறாமல் அப்படியே தான் இருக்கும். எக்ஸாம்பிள், வென் யூ டேக் லிஃப்டிங் டம்பெல்ஸ் அண்ட் வெயிட் லிஃப்டிங், ஒருத்தர் வெயிட் லிஃப்ட்டை வந்து தூக்குறாரு அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஐசோடானிக் தான். ஏன், லெங்த் ஆஃப் த மசில் சேஞ்ச் ஆகும் அவருக்கு, பட் டென்ஷன் வந்து அப்படியே தான் ரிமைனிங்லேயே தான் இருக்கும். ஏன், அவர் மூவிங்கில் டம்பெல்லை தூக்கி வச்சிருக்காரு. ஓகே, தென் ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷனு. ஐசோனா சேம், மெட்ரிக் அப்படின்னா டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். டன்னுனா வெயிட்டு, மெட்ரிக்னா டிஸ்டன்ஸ்னு அர்த்தம் சில்ட்ரன். இப்போது ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன், இந்த லெங்த் ஆஃப் த மசில் டஸ் நாட் சேஞ்ச் பட் த டென்ஷன் ஆஃப் த மசில் சேஞ்சஸ். So here force produced is changed. Okay, example, pushing against a wall, holding a heavy bag. ஒரு பேக், ஒரு வெயிட்டான பேக்கை நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, எவ்வளோ வெயிட் நீங்கள் இது பண்ணுவீங்க, கேரி பண்ணுவீங்க, அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இது டிஸ்டன்ஸு. And coming to the types of skeletal muscle fiber, the muscle fibers can be classified on the basis of their rate shortening,
either fast or slow, and the way in which they produce ATP needed for the contraction. அந்த மசில் கான்ட்ராக்ஷனுக்கு எந்த அளவுக்கு ஏடிபி ரிலீஸ் ஆகுது, எந்த அளவுக்கு தேவைப்படுது, ஒரு வேளை அது ஆக்சிடேட்டிவாக இருக்கலாம், கிளைகோலைட்டிக்காக இருக்கலாம். So fibers, they contain myosin with high ATPase activity are classified as fast fibers with lower ATPase activity, and they are classified as slow fibers. அப்போ fast fibers ஒன்று இருக்குது, slow fibers ஒன்று இருக்குது. Then fibers that contain numerous mitochondria இருந்ததுன்னா, that will have high capacity for oxidative phosphorylation, then it is called oxidative fiber னு சொல்லணும். So this fiber depend upon the blood flow to deliver oxygen and nutrient to the muscle, and the oxidative fiber again they are termed as a red muscle fiber. ஏன்னா நிறைய work இதில் நடக்க போகுது. But fibers that contain few mitochondria, they possess high concentration glycolytic enzymes இருந்ததுன்னா, and large stores of glycogen இருந்ததுன்னா, then they are called glycolytic fiber. அம்மா இங்கே மைட்டோகாண்ட்ரியா ஆக்சிடேட்டிவ், கிளைக்கோஜென்னு அந்த கிளைகோலைட்டிக் இது இருக்குல்ல, என்சைம்ஸ் இருக்குல்ல, அது இருந்ததுன்னா கிளைகோலைட்டிக் ஃபைபர்னு சொல்லணும். அண்ட் தே லேக் மயோக்ளோபின் which gives pale color to the fiber, and they are called white muscle fiber. Okay, so two things we have seen, oxidative fiber and glycolytic fiber. This red muscle fiber, this white muscle fiber. Same way, further it is classified, they are slow in oxidative fiber இருக்கும்போது, ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்லோ ஆக்சிடேட்டிவ் ஃபைபர், தே ஹாவ் லோ ரேட்ஸ் ஆஃப் மயோசின் ஏடிபி hydrolysis but have ability to make large amount of ATP. But these fibers are used for prolonged regular activity. எதுக்கலான்னா the long swimmingக்கு இது தேவைப்படும், slow active oxidative fiber. லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ், அத்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக எடுத்தோடனே வேகமாக ஓடிட மாட்டாங்க, ஸ்லோவாக ஓடிட்டு அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ தே ஹாவ் அ லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ், தே ஹாவ் அ லாங் ஹை ப்ரப்போர்ஷன் ஆஃப் தீஸ் ஃபைபர்ஸ் இன் த லெக் மசில்ஸ். ஸோ ஒருத்தவங்க வேகமாக ஓடுறாங்க இல்லை அத்லெட் அப்படின்னாலே மசில், லெக் மசில் ப்ராக்டிஸ் ஆகியிருக்கும் அவங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஐடியா. ஃபாஸ்ட் ஆக்டிடேட்டிவ்னா they have a high myosin ATPase and can make a large amount of ATP, and they are particularly suited for rapid action. ரொம்ப வேகமாக செய்கிற ஆக்ஷனுக்கு இந்த ஃபாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் ஃபைபர்ஸ் ஆர் தேர் நீடட். அண்ட் ஃபாஸ்ட் கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது they have myosin ATPase activity but cannot make as much as oxidative fibers because their source of ATP is glycolysis. இவங்களுக்கு கிளைகோலைசிஸ் தான் இதுக்கு தேவைப்படுது. ஏன் அப்படின்னா தீஸ் ஆர் தி பெஸ்ட் சூட்டட் ஃபார் ரேப்பிட் இன்டென்ஸ் ஆக்ஷன் சச் எஸ் ஷார்ட் ஸ்ப்ரிண்ட் ஆஃப் அட் அ மேக்ஸிமம் ஸ்பீட். கொஞ்சம் இமீடியட்டாக பண்ணுவாங்க, பட் வெரி ஃபாஸ்ட் மேக்ஸிமம் ஸ்பீட் தே நீட். ஏன் கிளைகோலைட்டிக்கில் எனர்ஜி இஸ் ஸ்டோர்டுன்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? Just you can learn this SMGA, it's very important. And this skeletal system and its function we have learnt already. Okay, hope you have completed this part. Thank you children.